வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு அறிவிப்பு. நடராஜர் சிலை தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தல். சாலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் தொடர் விசாரணை. புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் 3 மரண தண்டனை உறுதி. உதய கம்மன்பில விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக வழக்கு. பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதவான் உத்தரவு. மஹிந்த ராஜபக்சவிற்கும் பிரதி அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் தொடர்பில் தகவல். 4000 தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை சேவையில் இணைக்க நடவடிக்கை. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை. பலத்த காற்று கடல் கொந்தளிப்பு தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். கனடாவில் சர்வதேச மாணவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை இரத்து. இந்தோனேஷியாவில் பாரியளவிலான நிலநடுக்கம் பதிவு. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய உறவினர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனை ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்த விசேட பரிசோதனை ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சிறைக்கூடத்திற்குள் முழுமையான காற்றோட்டம் இல்லாமை உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்திற்கு அருகில் இருந்த ஏனைய கைதிகளிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் மேலும் வாக்குமூலங்கள் பெறப்படும் என்பதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவிற்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. காலி முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்பட்டி முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.0-2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இவ்விடயம் தொடர்பில் வெளியிடப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் ஆசனப்பட்டி சட்டம் அமுல்படுத்தப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என அதன் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். வாகனங்களின் முன்பக்கத்தில் மாத்திரமன்றி பின்பக்க ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அக்காலம் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. இதற்கமைய ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த சட்டம் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார்.
புங்குடுதீவு மாணவி படுகொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ் மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டி நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. உயர் நீதிமன்றத்தினால் இவ்வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் யாழ் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலை சென்று கொண்டிருந்த போது புங்குடுதீவு மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது 7 பேரை குற்றவாளிகளாக கண்ட ட்ரையல் பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேன்முறையீட்டு விசாரணை முடிவில் இருவரை உயர் நீதிமன்றம் விடுவித்ததுடன் ஏனைய 5 பேரின் மரண தண்டனையையும் உறுதி செய்தது. எனினும் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதி ஒருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் நால்வரின் தண்டனையை மேல் நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி அந்நால்வரில் ஒருவர் சிறைக்குள் தனது உயிரை மாய்த்து கொண்டார். இதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்படவிருந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்தும் நேற்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 குற்றவாளிகளில் இருவர் தற்போது உயிருடன் இல்லாமையினால் சிறையில் உள்ள ஏனைய மூவருக்கும் உயர் நீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதிப்படுத்தியது. இதேவேளை உயர் நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஏனைய இருவரையும் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்தும் உத்தரவிட்டுள்ளது. தவறான முடிவுகள் தொடர்பான காணொளிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சாதுரியா கேட்டுக்கொண்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நேர்மறையான நடத்தைகளை ஊக்குவிப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் அந்த முயற்சிகளை பாராட்டினார். அத்துடன் பெருந்தொற்று காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதில் ஊடகங்கள் உதவியது போலவே இதுபோன்ற உணர்வுபூர்வமான விடயங்களிலும் தமது பொறுப்பான பங்களிப்பை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதே கருத்தை வலியுறுத்திய மூத்த ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டார தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்துக் கொள்பவர்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். சில வேளைகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடும் நிபுணர்கள் தமது எல்லைகளை மீறி செயற்படுவது தேவையற்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தவறான முடிவெடுத்து தமது உயிர்களை மாய்த்துக் கொள்ளும் செய்திகளை மிகைப்படுத்தவோ அல்லது அவற்றை ஒரு வீரச் செயலாக சித்தரிக்கவோ முயற்சிக்க கூடாது எனவும் அதற்கான தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை மையமாக கொண்ட பொறுப்பான ஊடக செயற்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான உதய கமன்பில, விமல் வீரவன்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேர் மீது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசிங்கவிடம் அறிவித்துள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை தொடர்பாக கடந்த காலங்களில் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் இவர்கள் மேற்கொண்ட கருத்துக்களுக்கு உரிய தொகுக்கப்படாத காணொளிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அரச மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களுக்கு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சுரேஷ் சாலை குறித்து இவர்கள் மேற்கொண்ட கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உப போலீஸ் பரிசோதகர் சுகத் மெண்டிஸ் நீதிமன்றில் சமர்ப்பித்தார். பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் 9A(3) பிரிவின் கீழ் சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் நீதவானின் கண்காணிப்பின் கீழ் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்தது. இருப்பினும் அவரை தடுத்து வைத்துள்ள இடத்தை சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் ஷானியின் வதை முகாம் என குறிப்பிட்டு பேசுவதாகவும் போலீசார் நீதிமன்ற
நீதிமன்றில் தெரிவித்தனர். இதேபோன்ற பல கருத்துக்களை அவர்கள் ஊடக சந்திப்புகளில் தெரிவித்திருப்பதாலும் அவை ஊடகங்கள் வாயிலாக பிரசாரப்படுத்தப்பட்டிருப்பதனாலும் அக்காணொளிகளின் தொகுக்கப்படாத பிரதிகளை தமக்கு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனங்களின் செய்தி பணிப்பாளர்களுக்கு உத்தரவிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதவானிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்ட நீதவான் விமல் வீரவன்ச, உதயகமன் பில, திலித் ஜயவீர், சுசீஸ்வரா லெனின் பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன ஆகியோர் சுரேஷ் சாலை குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொகுக்கப்படாத காணொளிகளை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். இதற்கமைய தேசிய தொலைக்காட்சி நிறுவனமான ரூபவாகினி, சுதந்திர தொலைக்காட்சி நிறுவனமான ITN, சிரச, ஹிரு, தெரண, வசந்தம், TNL, சக்தி, சியத்த உள்ளிட்ட 10 ஊடக நிறுவனங்களின் செய்தி பணிப்பாளர்களுக்கு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் முடிவடைந்ததும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்திய பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்று அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு அனுராதபுரம் பிரதான நீதவான் சியப்பத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் அரச பகுப்பாய்வாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நிம்பட்டுவ போலீசார் மேலதிக அறிக்கையொன்றின் மூலம் நீதிமன்றத்திற்கு முன்வைத்த தகவல்களை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியினால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நிம்பட்டுவ போலீசார் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்து நீதிமன்றில் தெரிவித்தனர். இதற்கமைய வழக்கு பொருட்களாக பெயரிடப்பட்டுள்ள குறித்த ஆடைகள் தொடர்பாக அரச பகுப்பாய்வாளர் மரபணு பரிசோதனை ஒன்றை நடத்தியுள்ளனர். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அப்பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்துவதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரான தேரர் கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதியாக கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த வெசாக் தினத்தன்று அப்பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ச இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். பணம் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோஷித்த ராஜபக்சவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருந்த நிலையில் அவர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். ஆமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது. சமகால அரசாங்கத்தின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை தாம் மறந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமாரபெருமவின் மகனின் இறுதி கிரியைகளின் போது மஹிந்த உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அருகில் சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நெருக்கமாக கலந்துரையாடியிருந்தார். இது தொடர்பான காணொலியொன்று சமூக வலைத்தளங்களில் வெளியான நிலையில் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் அக்காட்சியை தான் பார்த்ததாகவும் என்ன விடயங்களை தெரிவித்தார் என்பது தொடர்பில் தனக்கு ஞாபகம் இல்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை சமூக வலைத்தளங்கள் இதனை ஒரு பெரிய விடயமாக பரப்பி வருவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவிடம் உயிரிழந்த இளைஞனின் திடீர் மரணத்திற்கான காரணத்தை தான் கூறியதாகவும் அதனை தவிர்த்து வேறெந்த அரசியல் விடயங்களையும் தான் பேசவில்லை எனவும் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் கடமைகளில் ஈடுபடுத்துவதற்காக 4000 தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் தமிழ் உத்தியோகத்தர்களில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கையாளக்கூடிய திறன் கொண்டவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. வடமாகாணத்திலிருந்து இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படும் உத்தியோகத்தர்களின் குடும்ப பின்னணி, அவர்களின் நடத்தை மற்றும் கல்வி தகமைகள் குறித்து பலத்த கவனம் செலுத்தப்படும்
வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். வட மாகாணத்திலிருந்து இணைத்துக் கொள்ளப்படவுள்ள இந்த 4000 உத்தியோகத்தர்களில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் சாரதிகளும் உள்ளடக்கப்படுவர். இந்த உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் எதிர்வரும் நாட்களில் வட மாகாணத்தின் பல இடங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை போலீஸ் திணைக்களத்தில் கடுமையான ஆளணி வள பற்றாக்குறை நிலவுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டு பயணிகள் தம்மிடம் உள்ள வெளிநாட்டு நாணயங்களை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பண பரிமாற்ற நிலையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மாத்திரமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவித்துள்ளனர். அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மூலம் பண பரிமாற்றம் செய்பவர்கள் போலி நாணயத்தால் மோசடிகளுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாகவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே வெளிநாட்டவர்கள் தமது பண பரிமாற்றங்களை அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற வங்கிகள் அல்லது நிலையங்கள் ஊடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பொய் பேசும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என சிதம்பரநாதன் மோகன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்கான அனுமதிகள் கோரிய போது அதனை கடற்தொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது எனவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் சிதம்பரநாதன் மோகன் வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் மெனிடோபா மாகாண அரசு சர்வதேச மாணவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை பெறும் திட்டத்தை ரத்து செய்துள்ளது. கனடாவில் படிப்பை முடித்தவுடனே ஏதேனும் துறையில் ஓராண்டு வேலைக்கான ஒப்பந்த கடிதம் பெற்றால் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். எனினும் இத்திட்டத்தை மெனிடோபா மாகாண அரசு உடனடியாக ரத்து செய்துள்ளது. புதிய விதிகளின்படி எதிர்காலத்தில் பட்டப்படிப்பு முடித்ததும் நேரடியாக நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவித்துள்ளது. ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் முழுநேர பணியாளராக பணியாற்றி இருக்க வேண்டும் என்பதுடன் தற்காலிக ஒப்பந்தங்கள் ஏற்கப்படாது எனவும் நீண்டகால அடிப்படையில் முழுநேர பணிக்கான ஒப்பந்த கடிதம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் மனிடோபா மாகாண அரசு அறிவித்துள்ளது. 2026 ஆண்டிற்கான வருடாந்த சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி இவ்வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 80(1) பிரிவின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் ஏனைய பிரிவினர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 1975ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் சொத்து விவரங்களை சமர்ப்பித்தவர்களும் புதிய சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட புதிய வகை அதிகாரிகளும் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் இந்த ஆண்டு முதல் மத்திய இலத்திரனியல் முறைமையின் கீழ் ஊடாக மாத்திரமே தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் RSD ஜெயநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், பத்திரிகை நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், தனியார் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் இந்த சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் தேசிய விளையாட்டுச் சங்கங்களின் உத்தியோகத்தர்கள், சுங்க திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினரும் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பது அவசியமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து விவரங்களும் ALDCIA.BOC.GOV.LK/ என்ற இணையதள முகவரியின் ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும். 2026 மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்கள் ஜூன் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நேற்றைய திகதியில் இருந்து இந்த விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு இன்னமும் 15 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் இருந்து ஊழலை ஒழிக்கும் இவ்வேலை திட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஆணைக்குழு கோரியுள்ளது. இந்தோனேஷியாவின் ஸ்லோவேசி தீவில் இன்று காலை 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதன் மையப்புள்ளி பாலு நகருக்கு தென்கிழக்கே சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தினால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் நிறுவனம் அறிவித்துள்ளது. உயிர்ச்சேதம் அல்லது பெரிய அளவிலான பொருட்சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.